ரமலான் மாதத்தில் தேங்காய் பால் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவது குறித்து பல்வேறு தரப்பினர் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். தேங்காய் பால் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுவது ஏற்புடையதாக இல்லை என்று மலேசிய இஸ்லாமிய பயணீட்டாளர் சங்கத்தின் தலைமைச் செயலாளர் மாமூன் ஒஸ்மான் கூறினார். பொதுமக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில தரப்பினர் வேண்டுமென்றே தேங்காய் பால் விலை தொடர்ந்து உயரும் என்று கூறி வருகின்றனர். ஆகவே தேங்காய் பால் விலை நிச்சயம் உயரும் என்பதற்கு இவை அறிகுறியாக உள்ளன. மலாய்க்காரர்களும் சரி, இந்தியர்களும் சரி, சீனர்களும் சரி, அவர்களுக்கு வேறு வழியில்லை. அதிக விலையில் விற்றாலும் தேங்காய் பாலை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர் சொன்னார். தேங்காய் பற்றாக்குறை நீடிப்பதால் தேங்காய் பால் விலை 20 ரிங்கிட் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பு கிலோ 9 ரிங்கிட் முதல் 10 ரிங்கிட் வரை விற்கப்பட்ட தேங்காய் பால் கடந்த டிசம்பர் தொடங்கி கிலோ 17 ரிங்கிட் முதல் 18 ரிங்கிட் வரை விற்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.